இன்னைக்கு நகரங்களை நோக்கி பயணிக்க வேண்டியது இருக்குது. உயர்ந்த மருத்துவம் வேண்டுமா, நகர்ப்புறத்துக்கு போ. வேலை வாய்ப்பு வேண்டுமா, அப்ப சிட்டிக்கு போ, நகரத்துக்கு போ. அப்ப எல்லோரும் நகரங்களை நோக்கி கிராமங்களை காலி செய்து விட்டு படையெடுக்கும் போது நகரங்கள் பிதுங்கி வழிகிறது. பிதுங்கி வழிவதால் பெருப்பதால் என்ன பிரச்சனை வருதுன்னா, வாடகை ஏறுது, வீட்டு வாடகை ஏறுது, குடிநீர் கட்டணம் ஏறுது, மின் கட்டணம் ஏறுது, எல்லாமே உயர்ந்துருது. கிராமங்கள் காலியாவதால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கிராமங்களில் இருந்துதான் நகரத்தில் வாழுகிறவனுக்கு மிக அத்தியாவசியமான உயிர் தேவையான உணவுப் பொருள், காய்கறி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், கீரை, முதல்ல பால், முட்டை, வெங்காயம், வெள்ளரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய் எல்லாம் அவன்கிட்ட இருந்தா வரணும். தமிழ் பேரினத்தின் முதல்ல இன்றும் கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் அழியாமல் சிதையாமல் இருப்பது இன்றும் கிராமங்களில்தான்.